Hi friends, welcome to Annam Vagaigal. இன்னைக்கு நம்ம சிந்தாமணி சிக்கன் செய்ய போறோம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு pan வச்சுக்கிறோம். இது வந்து சூடாகட்டும். pan காஞ்சிருக்கு. நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வந்து இது பட்டை கிராம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், சோம்பு, கருவேப்பிலை, காஞ்சி மிளகாய் 6 காஞ்சி மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 30 சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது இதுல சேர்த்து காரம் அதிகமா தேவைன்னா காஞ்ச மிளகாயும் போட்டுக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. கறி எவ்வளவு இருக்கோ அந்த அளவுல கல்லுப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் கொஞ்சமா போட்டுக்கிறேன். நான் நீங்க சிக்கன் எவ்வளவு அளவு இருக்கோ அந்த அளவுல போட்டுக்கோங்க. கொஞ்சமா கரம் மசாலா, சிக்கன் வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். இது இதுல போட்டுக்கலாம். கொஞ்சமா வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா சிக்கன் வேகட்டும்னு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த சிக்கன்ல தண்ணியும் ஊற்றலை, அந்த சிக்கன்ல வந்து தண்ணி வந்தது. அது நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் வேக வச்சிருந்தோம். இப்போ சிக்கன் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் வெந்திருக்கும். தண்ணி ஊற்றலை, சிக்கன்லேயே வந்த தண்ணி தான் வெந்திருக்கு. இப்போ சிந்தாமணி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் அன்னம் வகைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.